This video is sponsored by SPO Digital Marketing. நீங்களும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்ட் டைமாக இணைஞ்சு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். எது வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வாங்க, தங்கத்தின் விலை இவ்வளவு குறைய போகிறதா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக தங்கத்தோட விலை பயங்கரமாக குறைய போகுதுங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே குறைய போகுது. அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேப்பர் அண்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற பருத்தி, இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணுறோம். விலை குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிக அளவில் தங்கத்தை உற்பத்தி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு ஆராய்ச்சியில் தான் பார்த்திங்கன்னா மாரத்தான் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நோக்கி தான் போய்கிட்டும் இருக்காங்க. இது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இது மட்டும் சாத்தியப்பட்டால் தங்கத்தோட விலை எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதாவது இன்றைக்கி தங்கத்தோட உற்பத்தியை வச்சு தான் ஒரு நாட்டோட எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த 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 நாட்டோட பங்கு சந்தை நிலவரம் அத்தனையுமே நிர்ணயிக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த தங்கத்தை உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த தங்கம் பார்த்திங்கன்னா எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா அணுக்கதிர்வீச்சு. ஓகேங்களா? அந்த அணுக்கதிர்வீச்சிலிருந்து அந்த அணுக்கதிர்வீச்சை யூஸ் பண்ணி பாதரசத்தை தங்கமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மட்டும் முடிஞ்சுன்னா ஒவ்வொரு அணு உலையிலும் இருந்தும் கிட்டத்தட்ட 5000 கிலோ தங்கத்தை வருஷத்துக்கு உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியப்படுமானா கண்டிப்பாக சாத்தியப்படும். ஆனால் பயந்துடாதீங்க, இப்போவெல்ல கிடையாது. ஏன்னா இந்த அணுக்கதிர்வீச்சு கண்டிப்பாக இருக்கும் அந்த தங்கத்தில். சரிங்களா? அந்த தங்கத்தில் அணுக்கதிர்வீச்சு இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் கிட்டத்தட்ட 14லேருந்து 18 வருஷம் பதப்படுத்தணும் அந்த தங்கத்தை. ஓகேங்களா? ஸோ அந்த இன்னும் குறைந்தபட்சம் 14லேருந்து 18 வருஷத்துக்கு உள்ள கண்டிப்பாக தங்கத்தின் விலை பயங்கரமாக குறைய போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 18-20 வருஷம் கண்டிப்பாக நமக்கு தங்கத்தோட விலை இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.